ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம க்ரீன் சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ 1/2 kg சிக்கனுக்கு நான் இப்போ கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கிறேன், 10 வெள்ளைப்பூடு, 10 சின்ன வெங்காயம், ஒரு 3 பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி அளவு மல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா எடுத்துக்கிறேன், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு கேர்டு நமக்கு வேணும், அதை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இதெல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்லா அரைச்சாச்சு. இந்த மாதிரி ஸ்மூத்தியாக அரைச்சிக்கோங்க. இப்போ சிக்கன் எடுத்துக்கணும். ஸோ அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறேன். ஸோ ஏற்கனவே மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன், மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கேர்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த பேஸ்ட்டு, ஸோ அதையும் நம்ம இதோட ஆட் பண்ணிக்கணும். ஸோ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 minutes அப்படியே ஊறட்டும். நம்ம அதுக்கிடையில் ஒரு பேன் வச்சுக்கணும் அடுப்பில். ஸோ நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணணும். சோம்பு ஆட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் நல்லா நான் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கருவேப்பிலை ஆட் பண்ணணும். ஸோ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் டைம் கொடுங்க, நல்லா வதக்குனா தான் அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அவ்வளோதான். இதை மட்டும் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு ஸோ நல்லா அந்த எண்ணெயிலேயே பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க, அப்போ தான் நல்லா வதக்குனா தான் அந்த பச்சை ஸ்மெல் போகும். ஃப்ளேவரும் சூப்பராக, கலரும் சூப்பராக, டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். ஸோ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன், ஸோ அதை இந்த கிரேவியோடு ஆட் பண்ணிடணும். வாட்டரே நான் எதுலேயுமே ஆட் பண்ணலை. ஸோ வாட்ரு ஊற்றாமையே சூப்பராக அதுலேருந்து வாட்டர் வருதே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவ்வளோதான். தக்காளி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இப்படியே வச்சாவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மூடி போட்டு நல்லா கொதிக்க வச்சாச்சு, நல்லா வெந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி கூட இல்லை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப அல்டிமேட்டான ஒரு க்ரீன் கிரேவி, சிக்கன் கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஸோ அவ்வளோதான். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. ஸோ ரொம்ப அருமையான டேஸ்டியான க்ரீன் சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது மாதிரி மோர் வீடியோஸ் வரும், கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.